வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டீச். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா குவாட்ஸுங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து நாம் எலக்ட்ரிக் ஸ்பேர்ஸ் எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தோம். அது இப்போ கொரியர் வந்துருச்சு. இதை நாம் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்படியே மேலே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க அன்பாக்சிங் பண்ணிடுவோம். நான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போட்டிருக்கேன் இந்த வெப்சைட்டில். நாம் ஆர்டர் போட்டது கரெக்டாக வந்திருக்குதான்னு பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் நான் ஆர்டர் போட்டோடனே அவங்க பேக்கிங் பண்ணும்போது நாம் அந்த ஸ்பேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த பேக்கிங்குள்ளே உள்ளே வைக்கிறத அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. ஒவ்வொரு ஸ்பேர்ஸும் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் மற்ற வெப்சைட்டுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் பேக்கிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் நம்ம இதில் டேமேஜ் ஏதாச்சும் வந்திருக்காங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. நீங்கள் மற்ற வெப்சைட்டு ஆன்லைன் ஷாப்பிங் கூட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ ரேட் கம்மி. நான் அதனால தான் இதில் ஆர்டர் போட்டேன். ஆனால் உள்ளே எல்லாமே இருக்குது. வாட்ச் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். சில பொருள் ஆனால் இருக்காது. பேக்கிங் நல்லாத்தான் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் பேக்கிங் நல்லாத்தான் இருக்குது. டேமேஜ் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு S3 BMS 40 amps BMS. எந்த டேமேஜும் இல்லை. இதை வச்சு ஒரு பேட்டரி செய்ய போகிறோம். அதை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்து 5 வோல்ட் ரிலே 2 ஆர்டர் போட்டிருந்தேன். அது எதுவும் டேமேஜ் எல்லாம் கிடையாது. பேக்கிங் பார்த்திங்கன்னா நல்லாத்தான் பேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. 3.7 வோல்ட்டு சார்ஜ் கண்ட்ரோல் போர்டு. அது கூட அட்டாச்சாக பார்த்திங்கன்னா BMS இருக்குது. அதில் 4 பீஸ் போட்டிருந்தேன். கரெக்டாக 4 இருக்குது. அடுத்ததான் பஸர் ஆர்டர் போட்டிருந்தேன் 2 பீஸு. அது இருக்குது. இந்த பஸர் பார்த்திங்கன்னா அந்த சார்ஜ் கண்ட்ரோல் போர்டில் அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சார்ஜ் ஃபுல்லானா பஸர் சவுண்டு வரும். இப்போ இது 5000 சென்சாரு. அது 2 ஆர்டர் போட்டிருந்தேன். அடுத்தது பக் கன்வெர்ட்டர். இது பார்த்திங்கன்னா பக் கன்வெர்ட்டரு 30 amps வரைக்கும் இன்புட் கொடுக்கலாம். நம்ம வோல்டேஜ் ஏம்ஸ் ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை குறைக்க முடியும். வோல்டேஜ் ஏம்ஸை குறைச்சி நாம் யூஸ் பண்ண முடியும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் ஒரு மேக் பண்ணுறதுக்காகத்தான். பெஞ்ச் பவர் சப்ளை செய்யலாம் அப்படின்ட்டு. நான் அதை மேக் பண்ணேன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது 500க்கு கீழே கம்மியாக ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் போடுறாங்க. அதுக்கு மேலே போயிருச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி. ஆனால் ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஜிஎஸ்டி இப்போ அதிகமாக போடுறானுங்க. ஜிஎஸ்டி போடுறானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. ஓகேங்களா? மற்றபடிக்கு ரேட் கம்மி தான். லாஸ்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது ஜிஎஸ்டி அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்களும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது போய் ஆப் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ரேட் எப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வேணால் ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கங்க. ஆனால் பேக்கிங் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ஸ்பேர் இருக்குது. டேமேஜ் எல்லாம் எதுவும் கிடையாது.